வணக்கம் நண்பர்களே. பொரிச்ச கறி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் எப்படி செய்யறதுன்னு புரியும். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேங்க. ஃபுல்லாக பீஸ் தான் எடுத்துக்கிறேன். எலும்பு இல்லாமல் பீஸ் எடுத்துக்கிறேன். நல்லா கழுவி எடுத்துங்க. 4 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் கவுச்சி அடிக்காது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா எடுத்துக்கிறேங்க. மிளகாய் தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு, உப்புங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலாங்க. இதை நல்லா பெரட்டி எடுக்கணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பெரட்டி எடுக்கிறீங்களோ, மசாலா எல்லா கறியிலையும் படுற மாரி நீங்கள் மசாலா நல்லா சிக்கனோட பெரட்டி எடுத்துங்க. அவங்க எப்படி செய்கிறாங்க பாருங்கள். அந்தமாரி நீங்களும் நல்லா மசாலா ஒன்றோட ஒன்று படுற மாரி நல்லா பெரட்டி எடுத்துங்க. அப்போ தான் இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் மசாலா உள்ளே இறங்குதோ அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரு துளி கேசரி பவுட்ரு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுங்க, தேவையில்லைன்னா விட்டுடுங்க. இப்போ மசாலா ஒன்றோட ஒன்று எல்லாத்துலேயும் இறங்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற விட்டுடணும். ஊற விட்டினா தான் நம்மளுக்கு மசாலா உள்ளே இறங்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்தமாரி தான் இருக்கணும். உப்பு கம்மியாக போட்டுக்கிறாங்க. அதனால் உப்பு பத்தலை. மேலே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுக்கிறாங்க பாருங்கள். இந்தமாரி நீங்கள் பெரட்டி எடுத்துங்க. அப்போ தான் இந்த பொரிச்ச கறி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் நம்மளுக்கு காஞ்சிடுச்சுங்க. காஞ்ச உடனே நீங்கள் ஒரு பீஸாக போடுங்க. அப்படியே மேலே மேலே போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. சும்மா ஒரு 4 பீஸாக போட்டு பொரித்து எடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறையா வாரி போட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், கறி வேகாது. அதனால் ஒரு 4 பீஸாக போடுங்க. 4 பீஸாக போட்டு பொரித்து எடுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிங்க. எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டாங்க. நீங்கள் தாராளமாக எண்ணெய் ஊற்றிங்க. ஊற்றி நல்லா பொரித்து எடுங்க. நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பொரிச்ச கறி ரெடி ஆகிடும். இந்த மசாலாவில் நம்மளுக்கு ஊறுறதுக்கு தான் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். மற்றபடி நம்மளுக்கு பொரிஞ்சு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. பொரிச்ச கறி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் கடைங்கள்லாம் வாங்கி சாப்பிட தேவையில்லை. வீட்டிலே தேவைப்படுறப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த பொரிச்ச கறி சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு பொரிச்ச கறி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பொரிச்ச கறி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்தமாரி தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்தமாரி நல்லா வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வீட்டில் இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க. கடைகளில் அதிகமாக வாங்காதீங்க. இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இதோட டேஸ்ட் எப்படி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாப்பிட்டுட்டு இவங்ககிட்ட சொல்கிறேன் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. செம சூடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. எண்ணெயில் பொரிச்ச கறி இது. அப்படியே மசாலாவும் போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாங்க. சிக்கன் 65லாம் கிடையாது. மசாலாலாம் போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது.